அப்ப மனம் ஒடுங்கிட்டா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அங்க என்ன ஆகும்? ஜாதி, மதம், மொழி, வீடு, உடை, உணவு எதுவுமே பெருசா கேர் பண்ண மாட்டான். இயல்பாக அவன் பயணிக்க தொடங்கிடுவான். இப்ப நீங்க ஏற்கல, நான் ஏற்கல, அமெரிக்க பிரதமர் ஏற்கல, மேல போய் ஒரு விண்வெளியில ஒரு அம்மா இருந்துச்சு பாருங்க, அந்த அம்மா ஏற்கல, சூரியனே சந்திரனே அதுவாக ஏற்குது இல்ல, அதுவாக ஏங்குது இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் ஆயிடுவாங்க. உங்களை யாரும் இங்க வாங்கலே அப்படின்லாம் கூட்டிட்டு போக வேண்டியதில்லை. நீங்களே போவீங்க, நீங்களே வருவீங்க. அப்ப அங்க என்ன ஆயிரும்? மனம் ஒடுங்கினவனுக்கு டாக்டர், ஜோசியக்கார், ஆலோசனை சொல்றவர், முக்கியமான பாதுகாப்பாளர், உறவினர்கள் யாரும் அங்க தேவைப்பட மாட்டாங்க. அவன் காது குத்து வளகாப்பெல்லாம் நடத்த மாட்டான். புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு பொண்ணு கன்சீவா இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் இப்படி கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஊர் முழுக்க நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் கூப்பிடுறோம், எல்லாரும் ஆசீர்வாதம் தானே பண்ணணும். யாரும் ஆசீர்வாதம் பண்றதுக்கெல்லாம் வர்றது இல்லைங்க. புரியுதுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா, காது குத்துனீங்கன்னா, வளகாப்பு வச்சு ஆசீர்வாதம் பண்றதுக்கெல்லாம் யாரும் வரதில்லை. நீங்க ஏதாவது குண்டா கொடுப்பீங்களா? போனதுல அவங்க அண்டா கொடுத்தாங்க, நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? இல்ல நீங்க எப்படி சோறு போடுறீங்க? இல்ல ஒரு கடமை உங்க வீட்டுல, நீங்க எங்க ஒய்ஃபு கன்சீவா இருக்கும்போது வந்தீங்க, வெத்தலையை வச்சு 500 ரூபா கொடுத்தீங்க, நாங்க ஒரு 600 ரூபாய் கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருந்து பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு போறோம். சரிம்மா, நீ உடலை பார்த்துக்க, நடக்கணும்ப்பா, போகணும்ப்பா, இதுதான் சொல்லுவோம். ஆனா மனம் ஒடுங்கினவனுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. அப்ப எங்கன்னா அவன் ஃப்ரீ ஆகி போயிடுறான். இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இருந்தெல்லாம் விடுதலை ஆகிறான். இதுக்கெல்லாம் யார் விடுதலை கொடுக்கறது? இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை நடக்குதுன்னா செய்யுங்க. இதுல இருந்து நன்மை நடக்குதான்னு நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்கிறேன். நீங்க உங்க வீட்டுல விசேஷம் நடத்துனீங்கன்னா அதுல ஒரு நன்மை நடக்கணும். எங்க நன்மை நடக்குது சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. நன்மைன்னா என்னன்னா, ஒருத்த ஒருவேளை சாப்பிட்டு ஆத்மார்த்தமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படி ஒரு வீடை கட்டியிருக்கீங்க, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, இந்த பிள்ளை வேற மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லணும். எவங்க சொல்றான்? சொல்றவரை எனக்கு கூட்டிட்டு வாங்க. ஏதாவது ரொம்ப வயதானவங்க ஏதாவது இந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும்பா, அவங்க அப்பன் கஷ்டப்பட்டான் அப்படின்னு ஏதாவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் டைம் இல்லைங்க. கட்சிக்காரர் மாவட்ட செயலாளருக்குலாம் பத்திரிக்கை வச்சுங்க வச்சுங்களேன், ஒரே நேரத்தில் 5 முகூர்த்தம்பா, ரெடியா அப்படின்ட்டு உட்காருவாரு. சரிப்பா, போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம், அந்த அம்மா இருக்கா. அவர் என்னத்தை ஆசீர்வாதம் பண்ணுவாரு? நம்ம ஊர்ல திருவள்ளுவர், பாரதியார், இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அந்த குறள்கள்லாம் ஒரு 2 குறள் எடுத்து, நீங்கள் மணமக்கள், நீங்கள் பல்லாண்டு நீங்க வாழ்ந்துட்டு இந்த மாதிரி வள்ளுவன் சொன்ன மாதிரி, பாரதி சொன்ன மாதிரி நீங்க அந்த மாதிரி இருங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இது ஆசீர்வாதமா? ஒரு தவம் பண்ணவன்ட்ட, மனம் ஒடுங்கனவன்ட்ட போய் ஒரு கன்சீவான பிள்ளைய கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைக்கும் அந்த அம்மாவுக்கும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ணிடுவான். அந்த எந்த வடிவத்தை அந்த புள்ள பறக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவான். புரியுதுங்களா? இதுதான் ஒரு செயல் வடிவம். இதெல்லாம் நீங்க தான் கரெக்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ செயல்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த தியானத்தை வேற வடிவத்துல பாக்குறாங்களே கொஞ்சம். இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாத்துறதுக்கு இந்த தியானம் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம பிஹேவியரை மாத்தணும்னு சொல்லுவாங்களா, அதுக்கு கோர்ஸ் இல்லைங்க, படிப்பு இல்லை, கிளாஸ் இல்லை. எங்க தாத்தா 60 வயசு ஆயிடுச்சு, 65 வயசு ஆயிடுச்சு, என்னை போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்றோம்ல, அந்த செயல் வடிவம் இருக்குல்ல, அதை நிதானம்னு சொல்றதா? அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்றாரு, அதை உட்காந்து கேட்கறதுக்கு யார் இருக்கா? அது அவருடைய அனுபவங்க. நான் வந்தேன்டா சின்ன வயசுல நடந்து அப்படின்னா, நீ ஆரம்பிக்காத, நீ தான் சின்ன வயசுல பல நாள் வந்தல, சும்மா அப்படின்னு போயிடுறான். இதை யார் கேட்கறது? அப்புறம் அவர் அனுபவத்தை எங்க சொல்லுவாரு? அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட அனுபவத்தை அவர் வயசு சார்ந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. யாரோ எழுதிய புத்தகத்தை போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்டையும் பெரியப்பன்ட்டையும் சித்தப்பன்ட்டையும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அவன் வாழ்க்கை எழுதப்படல, இங்க எழுதப்பட்டா கொண்டாடுறாங்க. ஒரு புத்தகமா ஒரு வடிவமா அது ஒரு 4 பிரபலங்கள் வாங்கிட்டாங்கன்னா அதை கொண்டாடுறாங்க. அதே விஷயம் உங்க தாத்தாட்டையும் உங்க சித்தப்பாட்டையும் இருக்கிற வாழ்க்கையை கடந்து வந்ததை எழுதி வேணா பாருங்களேன். அதை எழுதி இன்னொருத்தட்ட கொடுத்து பாருங்க, அதை படிச்சு பாருங்க, அழுதுருவீங்க. யாருங்க கஷ்டப்படல? யாருக்கிட்ட துயரம் இல்லை? யாருக்கிட்ட அந்த செயல் வடிவம் இல்லை? யாரோ ஒரு பணக்காரர் மட்டும் தான் சைக்கிள்ல போய் பேப்பர் போட்டாரா? யாரோ ஒரு பணக்காரர் மட்டும் தான் டீ கடையில போய் டீ கிளாஸை கழுவிட்டு இருந்தாரா? இங்க எத்தனை ஏழைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிறான்.
அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்கள, நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள, அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை யாரு கேட்கறது, யாரு பாக்குறது? இது ஒண்ணு இருக்குல்ல. அவ்வளவு பெரிய செயல் இருக்குங்க. அதை நீங்க ஒரு புரிஞ்சுக்க மாட்டீங்க. நிறைய வீடுகள்ல நிறைய கணவர்களை நான் பாக்குறேன். பிரஷர் அதிகம், வேலைகள்ல, பிரச்சனைகள்ல, மனைவி கிட்ட கூட காட்டிக்காம நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கவங்களெல்லாம் நான் பாக்குறேன். அங்க ஒரு பெரிய உரையாடலும் நடத்த முடியல. ஏன்னா அங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அந்த பெண்ணு பயந்துடுறாங்க. அவர் உண்மையை சொல்றதுக்கு அதுக்காகவே பயந்துட்டு சொல்றதே இல்லை. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் உணர்ந்து, இந்த தியானம் என்பது ஏதோ கடவுள் கடவுள் சித்தர்கள் அதெல்லாம் தாண்டிங்க. ஒரு தனி மனிதன் சேஞ்ச் ஆகணுங்க. ஒரு தனி மனிதன் மாற்றம் அடையணுங்க. ஒரு தனி மனிதன் தன்னை ஒரு நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நரம்பு மண்டலங்கள்ல மாறுனா ஒரு மனிதனுடைய கை கால் அசைவு, பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள் எல்லாமே மாறுதுங்க. நம்ம குழந்தைகிட்ட சொல்லி கொடுக்குறோம்ல, இது வந்து இப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணாதப்பா. அந்த மாதிரி இந்த தியானத்துக்குள்ள சித்தர்கள் கண்டுபிடிச்சது, தனி மனிதனா நம்ம பார்த்தது, தானாக உள்ள ஒண்ணு மாறுதுங்க. அது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுங்க. ஒரு மனிதனை கட்டுப்படுத்துகிற ஆயுதம் எது அப்படின்னா, இந்த தியானம் பண்ணி தன்னை அவன் ஒரு முழுமையாக கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறான். நீங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்தாதான் நீங்க செய்யற வேலைகள் இருந்து தெரிய வரும். நீங்க அதை இல்லாம கட்டுப்பாட்டுக்குள்ளே நல்லவர்கள் கெல்லவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ராகு தேசம் ஃபுல்லா நீங்க நல்லவரா இருந்திருப்பீங்க, அடுத்த திசையில உங்களை ஒரே திசையில உங்களை கெட்டவராக்கி ரோட்ல கொண்டாந்து நிப்பாட்டிடும். ஒவ்வொரு தனி மனிதன் 70 வருஷ வாழ்க்கையில நீங்க எந்த தலைவனை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, 70 வருஷமும் அவர் நல்லவராகவே வாழ்ந்திருக்க மாட்டாரு. நீங்க யார வேணாலும் எடுத்துட்டு வாங்க. இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம ஏன்னா நல்லவராகவே வாழ்ந்தோம். அப்ப நல்லவரா இங்க வாழ்றதுக்கு கட்டுப்பாட்டுல மட்டும்தான் நிக்க முடியும். அம்மாவுக்கு பயந்து, அப்பாவுக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, உறவுக்கு பயந்து கட்டுப்பாட்டுல தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணு நிக்கிறா. அந்த கட்டுப்பாட்டுல நிக்க கூடாதுங்கிறதுக்கு இங்க வகுப்பு இல்ல, இங்க எந்த செயலும் இல்ல. அததான் கட்டுப்பாடே இல்லாம நீ நிக்கலாம் சுதந்திரமா அப்படின்னா அதுதான் தியானம்னு கண்டுபிடிச்சாங்க. இதுதான் செயல் வடிவம். இதுல ஒவ்வொரு பள்ளி குழந்தைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது தேவை. நீங்க பத்திரிக்கையில பையன் பேருக்கு பக்கத்துல ஒரு டிகிரி போடுறீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உங்க பையன் கட்டுப்பாடோட இங்க எல்லா சூழல்லையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிரகங்கள், கோள்கள் இருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருக்கா ஒவ்வொரு கோளும் மாறும். எப்படி நீங்க போய் செய்ய போறீங்க? நீங்க என்ன ராகு திசையில போய் போர் பண்ணிடுவீங்களா? ராகு போய் தெரிஞ்சிருவீங்களா உங்களுக்கு? சரி, ராகுக்கு வந்து காலகஸ்தியில பரிகாரம் பண்ணிட்டீங்க, அடுத்து குருவுக்கு எங்க போய் பண்ணுவீங்க, அடுத்தது கேதுக்கு எங்க போய் பண்ணுவீங்க, அடுத்தது சுக்கிரனுக்கு எங்க? அதுக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருங்க. நீங்க சொம்ப தூக்கிட்டு போய்கிட்டே, கலசத்தை தூக்கிட்டு எவ்வளவு காலம் போயிட்டு இருப்பீங்க? அப்ப இதுக்குள்ள இருந்து ஒரு சேஞ்சை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தியான வடிவத்தை கொண்டாந்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்தாங்க. இதுதான் இதோடைய வடிவம். இது புரியப்படணும், மக்களுக்கு கிடைக்கப்படணுங்கிறதா நம்ம நினைக்கிறோம். அப்ப ஒரு குழந்தை அது நல்ல குழந்தை தான், அதோடைய ரேடியேஷன் மாறுங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள், இந்த நாட்டு ஆள்றவங்க எல்லாம், டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு, யுகம். டெக்னாலஜி எல்லாம் வளரலப்பா. இந்த கால சுழற்சியில செல்போன் வரும், கம்ப்யூட்டர் வரும், எல்லாம் வரும். ரேடியேஷன் மாற்றத்தை கொடுக்குது. நீங்க மாற்றத்தை கொடுக்கலப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் படிக்கவே தெரியாது, என் புள்ள இங்கிலீஷ் படிக்கிறான்னா இந்த காலத்துல பிறந்தால் அவனுக்கு ஆங்கிலம் தானா வரும். ஏன்னா அவன் இந்த திசையில, இந்த ரேடியேஷன்ல ஒரு குழந்தை பிறந்தான்னா அவன் வேற மாதிரி படிப்பான், அவன் வேற மாதிரி உருவாகுவான். அப்ப இந்த ரேடியேஷன்ல பிறக்கிற குழந்தை எல்லாம் என்ன பண்ணும்? புது புது படிப்பை படிக்கும், புது புது மொழியை தெரிஞ்சுக்கும், பல விஷயங்களை கண்டுபிடிக்கும். அப்ப இத திறமை கிடையாதுங்க, அந்த ரேடியேஷன்ல இருந்து இந்த கால சுழற்சியில நடக்கிறது. இந்த கால சுழற்சிக்குள்ள இருந்துதான் இந்த செயல் நடக்குது. இப்ப அட்வான்ஸா நம்ம மாறுறோம் அப்படின்னா, அட்வான்ஸுங்கிறதுக்கு என்ன? இந்த பூமியோடைய சுழற்சியில இந்த பருவ மாற்றத்துக்குள்ள இதெல்லாம் நிகழும். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஏப்பா பனிக்காலம் வருது, ஏப்பா வெயில் காலம் வருது, ஏப்பா மழைக்காலம் வருது, இதெல்லாம் நீங்க எதையாவது விவாதிச்சிருக்கீங்களா? பஞ்சபூதம்னா என்னப்பா அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட நீங்க வந்து சொல்லியிருக்கீங்களா? இதை பத்தி உரையாடி இருக்கீங்களா? இதை பத்தி ஏதாவது ஒரு பையன் இந்த மொபைல் எடுத்து இதை பார்த்துட்டேன், இந்த அவருக்கெல்லாம் நீங்க என்ன கொடுக்க போறீங்க?
இது ஒண்ணு இருக்குல்லங்க. இதுதான் முக்கியமானது. அப்ப ஒரு குழந்தை நல்ல குழந்தையா பிறந்துருச்சு, நல்ல குழந்தையா வளருது. அந்த ரேடியேஷன் மாறும்போது அந்த குழந்தையோடைய ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது அதோடைய வைப்ரேஷன்ல அந்த குழந்தை தப்பு பண்ண கூட போகும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? சூழல் சேர்க்கை சரியில்லை. பையன் என்ன பண்ணிட்டான்? தப்பான ஆட்களோட சேர்ந்துட்டான். சேர்க்கை சரியில்லைப்பா. அந்த காலம், அந்த சூழல் அப்படி நிகழும். அதை கண்டறியணும்னா தியானத்துல மட்டும்தான் கண்டறிய முடியும். அதை வீழ்த்தணும்னாலும் தியானத்துல தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? எந்த தவம் பண்ணவனும் பரிகாரம் பண்ண போகலை. அதை கண்டறிந்து வேலை செஞ்சான். கொல்கத்தாவில் இருக்கிற காளி கோயிலும் சரி, எங்க ஊரு பக்கத்துல ஒரு காளி இருக்கிற அவளும் சரி, கண்டறிஞ்சுதான் ஒரு யோகி இந்த இடத்துல கோயில் வழிபாடை கொண்டாந்தான். காளியை பிடிச்சு போய் ஒரு சிலையை தூக்கி வைக்கிறது கிடையாதுங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒருத்தன் தவம் செஞ்சான். அவன் வைப்ரேஷன் அப்படியே பசுமையா இருக்கு, அது மக்களுக்கு கிடைக்கணும், அதை கிடைக்க வையின்னு அங்க தவம் செஞ்சவன் இவனுக்கு உணர்த்திருப்பான். அதனால அங்க ஒரு சிலையை தூக்கி வச்சான். ஏன் வச்சான்னா, அவன் 40 ஆண்டுகள் தான் இருப்பான், போயிடுவான். அந்த சிலை அப்படியே இருக்கும். அந்த சிலையை சுற்றி ஒரு 10-20 பேர்கிட்ட சொல்லிடுவான், இது கொஞ்சம் நல்லா இருக்குடா, அதை பார்த்துக்கங்கடான்னு. அப்போ அங்க வர்றான் 2 பேர் அந்த சிலையை பார்க்க. வந்து டப்பு டப்புன்னு சேஞ்ச் ஆகுறான். சிலைனாலதான் அவரேன்னு நினைக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு உயர்ந்த ஆற்றலுக்கு முன்னாடி ஒரு கொட்டாங்குச்சியை கமுத்து வச்சிருந்தாலும் அது கடவுளா மாறிடும். புரியுதுங்களா? அதுதான் செயல் வடிவம். அது ரொம்ப முக்கியம். அப்ப அதே இடத்துல இருந்து அந்த சிலையை என்ன பண்ணுது? ஒரு பிரகாசமான சக்தியா மாறுது. ஒரு சாதாரண தாய் தகப்பன் கொடுத்த இந்த உடலுக்குள்ள எப்படி சக்தி வரும்? அப்ப அந்த மாற்றத்தை அது உருவாக்குனாதான் வரும், அது மாறும். அப்ப இந்த உடல் என்ன ஆகும்? பல்வேறுபட்ட உடல் உபாதைகள் வரும். ஏன்னா அந்த அலைவரிசை வேற, இந்த உடல் வேற. ஒரு கரண்டை கொண்டாந்து உடம்புக்குள்ள திணிச்சா என்னங்க ஆகும்? மாறுமா? மாறாத. அந்த மாதிரி தியானம் பண்ணா அந்த அலைவரிசை இதுவும் சேரத்துக்கு ரொம்ப சிரமமாகுங்க. அப்ப ஒரு யோகி என்ன பண்றான்னா, பல நாள் அதோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். ஞானம் அடைஞ்சும் அவன் உடல் துன்பமா தாங்க இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பெரிய உள்ள இல்ல. அப்பயும் இந்த உடல் அவனுக்கு ஒத்துழைக்காது. அது கிடக்கிட்டு கொசு தட்டுற மாதிரி தட்டிக்கிட்டு போயிட்டு தான் இருப்பான் அவன். ஏன்னா அவனுக்கு உண்மை தெரியும், இந்த உடலுடைய தன்மை என்ன அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். இது தாங்காது, இது இப்படிதான் இருக்கும், இதை அசைச்சு கொடுத்துதான் போகணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். நமக்கு தெரியாது. இதை நீங்க அவசியம் புரிஞ்சு செயல்பட்டாதான் அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும். நீங்க எவ்வளவு சூப்பரா பிள்ளைய வளர்த்தாலும் அந்த கோள்களுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் விழுந்துருவீங்க. புரியுதுங்களா? நீங்க கேட்டீங்கன்னா ஓட்டு போட்டு ஒருத்தரை சிஎம் ஆக்கிட்டேம்பீங்க, பிரதமர் ஆக்கிட்டீங்க. கோள்கள் தான் தான். நீங்க போய் ஓட்டு போடுறதுக்கு ஒரு எண்ண அலைவரிசையில பல ஆண்டுகளுக்காக ஒரே சின்னத்துல ஓட்டு போடுறீங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. நீங்க காரணம் கிடையாது, உங்களுக்கு அந்த செயலை செய்ய வச்சிருக்காங்க. மனம் இல்லாம போயிட்டீங்கன்னா நீங்க ஓட்டே போட மாட்டீங்க. புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு சின்னமே பிரதானமா இருக்குல்ல, மனம் இல்லாம போயிருச்சுன்னா உங்களுக்கு சின்னமே மைண்ட்ல வராது. அப்ப வேற மாதிரி போயிடும். ஏன்னா எண்ணம் இல்லாதவனுக்கு சின்னம் தேவைப்படாது. இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப நம்ம மனதில இருந்து பிரதானமா வேலை செஞ்சு விடுவோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளேயும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதை ஒருநிலைப்படுத்துறாங்க. மனதை நிறுத்த முடியாதுன்ட்டு படித்த மேதைகள் எல்லா பேருக்கும், சில பேரோட கோள்கள் நல்லா இருக்கிறதுனால டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரு செயல் நடக்குதுன்னா, இந்த 9 கோள்கள்ல சில கோள்கள் சாதகமா இருக்கிறதுனால மனம் அவனுக்கு ஒருநிலைப்படுது. இப்ப மனம் ஒருநிலைப்படுற புள்ள தப்பு செய்ய மாட்டான். இப்ப மனம் கிறுக்கு நிலை அடைந்த புள்ள கண்ணாப்புண்ணான்னு வேலை செய்யறான். இப்ப உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா, காலையில ஒண்ணு பேசுனா அப்புறம் மத்தியானம் ஒண்ணு பேசுற, போகலாங்கிற வேண்டாங்கிற என்ன சொல்ற அப்படின்னு சொல்றோம்ல, அது மனம் ஒரு நிலையில இல்ல. மனம் ஒரு நிலைன்னா ஒரே போக்கஸா தான் வேலை செய்யும். இந்த ஒரு போக்கஸ்ல இருக்கிறவங்க படிப்புல மிஸ் ஆக மாட்டாங்க. அப்ப ஒரு யோகி என்ன பண்றான்னா, மனதை பலப்படுத்தினா மனிதனா அங்க வாழலாம். எனக்கு மனமே வேண்டாம், நான் ஆன்மாவை பலப்படுத்துறேன்னா.
அப்ப அவனுடைய டார்கெட் எதுனா, இந்த பிரபஞ்சத்தை, இந்த கோள்களை நான் வெல்லணும்னா, இதோட நான் பிரயாணம் பண்ணணும்னா ஆன்மாவால மட்டும்தான் முடியும். அந்த செயல் வடிவத்துக்கு இடுப்புல சொன்னமல்ல அந்த பகுதியையும், இதய பகுதியையும், இந்த தலையோடைய இந்த நெற்றி பகுதியையும், இந்த பெடரியையும் மையமாக தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அப்ப இந்த செயல் வடிவத்திலிருந்து ஆன்மாவிலிருந்து வேலை செய்யறவன ரெகுலர் ஃபார்முலாவிலிருந்து இல்லாதவனாக மாறுறான். இப்ப மனித குலத்துல 2 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. கண்ணா புண்ணான் மனம் வேலை செய்யறவன் அங்கிட்டு இங்கிட்டு உழுவுறான், எந்திரிக்கிறான், சேத்துல உழுவுறான், தண்ணியில உழுவுறான், அடுத்த நாள் காலில் கோட்டு போட்டு வர்றான், இந்த மாதிரி இருக்கிறான். மனம் ஒருநிலை பண்ணவன் ஆடிகாரில் போயிட்டு இருக்கான், வேற மாதிரி பேசுறான். அந்த போக்கஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த போக்கஸ்ங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துது. இந்த ஆன்மாவில் இருக்கிறவன் மனிதன் மாதிரியே பேச மாட்டான், வேற மாதிரியே பேசுறான். தத்துவங்கிறான், இலக்குங்கிறான், அங்கிட்டு நான் பறந்தேங்கிறான், அங்க ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேங்கிறான். என்ன பேசுறானே புரிய மாட்டேது. அவன் ஆன்மாவிலிருந்து இருக்கிறவன் வேற வடிவங்கிறான். நம்ம தாத்தாவை பார்த்தேன், பெரியப்பாவை பார்த்தேங்கிறான். இவன் யாரையே பார்த்தேங்கிறான். ஏதோ நான் கண்டுட்டேன், நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டேங்கும் போது இப்ப சராசரி மனிதருக்கு புரியல. அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன பேசுறாரு. அவன் ஆன்மாவிலிருந்து வேலை செய்யறவன் அந்த வடிவத்துல இருக்கிறான். அதுலயும் என்ன சொல்றான், ஆன்மாவை முழுமைப்படுத்தி ஒருத்தன் ஒருநிலைப்படுறான் பாருங்க, அவன் தான் உயர்ந்த நிலையில போனவங்கிறான். இப்ப ஆன்மா ஸ்டார்டிங்ல விழிக்குதுல, அவன் என்ன பண்ணுவான்னா ஆன்மீகத்துல ரொம்ப கிரியேட்டிவிட்டியா வேலை செய்வான், வேற மாதிரி தீவிரமா இருப்பான். ஆனால் இந்த மனம் வேலை செய்யற மாதிரியே தான் அதுவும். அப்ப ஆன்மாவுக்குன்னு ஒரு ஆசை எண்ணம் இருக்கும், அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவான். அவன் என்ன பண்ணுவான், பல பக்தர்களை உருவாக்குவான், பல சீடர்களை உருவாக்குவான். போங்க போய் நகரம் உள்ள என் பேரை சொல்லுங்க, இந்த மாதிரி தியானம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரு, போங்க உருவாக்குங்கன்னா அவன் வீடு வீடா போய் இந்த மாதிரி எங்க சாமி வந்துட்டாரு அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுவாங்க, ஒரு செயல் செய்வாங்க. நாங்க கோயில் கட்ட போறோம், கொஞ்சம் நிதி கொடுங்கம்பாங்க. இப்ப தன்னறியாமையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா தன்னுடைய ஆசையை பிற ஆன்மாக்களை தயார் பண்ணி இந்த மாதிரி அதை நிறைவேற்றிக்கும். அந்த ஆன்மா முழுமை அடைந்தவன் என்ன பண்ணுவான்னா அதெல்லாம் செய்யவே மாட்டான், அந்த வேலையை செய்ய மாட்டான். அவன் அப்படி பார்ப்பான், இந்த கூட்டத்துல எல்லாருக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை பண்ணுவான். ஆனா பர்டிகுலரா இந்த காலகட்டத்துல இவன் ஏதாவது வேலை செய்யணும், இவன் ஏதாவது பெரிய வேலையை செய்யணும், இல்ல இந்த காலத்தால இவனுக்கு ஒரு மாற்றம் நடக்கணும்னா அவனை பார்த்து ஒரு செலுத்திட்டு ஓடிடுவான். அப்படித்தான் அவன் தேர்ந்தெடுப்பான். இப்படித்தான் இங்க செயல்பாடுகள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இவ்வளோ டஃப்பான ஒரு செயலை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஞானத்தை பத்தி தேடி எப்படி புரிஞ்சுக்குவீங்க? எப்படி இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள என்னை பத்தி ஒரு புரிதல் ஏற்படுத்துவீங்க? உங்களை பத்தியே ஒரு புரிதலை ஏற்படுத்தி இந்த தியானத்துக்குள்ள எப்படி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள வருவீங்க?